ஐயா இப்போ பப்பாளி போட்டுக்கிறீங்க, எவ்வளோ ஏக்கரில் போட்டுக்கிறீங்க? நான் ஒரு 2 ஏக்கராக போட்டுக்கிறேன். 2 ஏக்கர்லையா? 2 ஏக்கரில் வந்து எத்தனை செடி வச்சுக்கிறீங்க? நான் வந்து 1650 செடி வச்சுக்கிறேன். 1650 செடியா? சரி சரி. 1650ன்னா 7க்கு 6 அடி. 7க்கு 6. சரி, இப்போ வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? நான் வச்சு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் இருக்கு. சரி, இப்போ இது வரையும் ஈல்டு வந்து எடுத்து இருக்கிறீங்களா? எடுத்து தாங்க இருங்க. இப்போ செடி வந்து நம்ம இந்த நர்சரி கார்கிட்ட எடுத்துட்டு வந்தேன்றீங்க. இப்போ வச்சு எவ்வளோ நாள் ஆகுது இந்த செடியினுடைய வயசு? இந்த செடி அதான் வருஷம் ஆகி போச்சு. இது ஒரு வருஷம் ஆகுதா? சரி சரி. இப்போ இந்த செடி வச்சு எவ்வளோ நாள்லேருந்து பூ பூக்குது? பூ 3 மாதத்துலேருந்து பூ எடுக்குது. 3 மாதத்துலேருந்து பூ எடுக்குது. நம்ம காய் வந்து தரனுக்கு வர்றது வந்து 7 மாதத்துலேருந்து கட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 7 மாதத்துலேருந்து வருது. 7 மாதம் சாம்பிள் வந்துடுது. வியாபாரி வந்து இங்கே வாங்கிட்டு போயிடுறாங்களா, நீங்கள் எடுத்துன்னு போய்? இல்லை, இங்கே வராது, தோட்டத்தானிக்கே வராது. இங்கே தோட்டத்தானே வராங்க. இப்போ ஆரம்ப விலை எவ்வளோ குறைச்சி ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க? குறைச்சி ரேட்டுன்னா நான் இந்த முறை 11 ரூபாய்க்கு கொடுத்துங்க. அதிகபட்சமாக எவ்வளோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க? 23, 24 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம். சரி சரி. இதனுடைய உர மேலாண்மை எல்லாம் எப்படி பயன்படுத்துறீங்க? மருந்தெல்லாம் எங்கே வாங்குறீங்க? மருந்தெல்லாம் இங்கே உரக்கடையில் தான் வாங்குறேங்க. உரக்கடையில் வாங்குறீங்க. இதில் வைரஸ் பிரச்சனை எல்லாம் வருதுன்றாங்களா? வைரஸ் பிரச்சனைனா நம்ம கீழே எவ்வளோ ருஜு பண்ணுறோம்ல அவ்வளோக்கு மேலே வந்து நோகு வர்றதில்ல. இந்த கீழே என்ன ருஜு பண்ணால் தான் மேலே நோகு வர்றது. எது மாதிரி உரம் போடணும் இதுக்கு? மாதத்துக்கு ஒரு முறை உரம் போடணும். டிஏபி, காம்ப்ளெக்ஸ் இப்படிப்பட்ட ஐட்டமுக்கு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு போடணும். எதனா ஆட்டு எருவு, மாட்டு எருவு, கோழி எருவு இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கூட செடியன்னு நம்ம போட்டு கலக்கி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா ருஜுவாக செடி எழுந்துச்சுன்னா நோய் வந்துச்சுன்னா கொஞ்சம் பற்றாக்குறை கொஞ்சம் கம்மியாகும். ஆமாம், அந்த மாதிரி நோய் இன்னும் பெருசாகாது. இப்போ இது வந்து சொட்டு நீர் போடுறீங்களா இல்லை அப்படியே நீர் பாய்ச்சிறீங்களா? சொட்டு நீர். இப்போ சொட்டு நீர் போடுறதுக்கும் அந்த காவாயில் தண்ணி மடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? மடக்கிற தண்ணி நல்லாவே வரும், காய் நல்லாவே வரும். சொட்டு நீர் தண்ணின்னா நம்ம ட்ரிப்புக்கு அங்கங்கே பிளாக் ஆகிடும், சில நேரத்தில் ஒழுகும். டெம்பரேச்சரு கொஞ்சம் தண்ணி கம்மியாக வரவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒழுகிடும், கீழே மேலெல்லாம் ஒழுகாது. கொஞ்சம் பல விதமாக கொஞ்சம் செடிக்கு வெயில் நேரத்தில் பத்தாக்குறை வரும் தண்ணி. மடக்கிற தண்ணி நல்லா காய் நல்லா எழுதி இறங்கும், நல்லாவே இருக்கும். ஆமாம். சரி, காய் வியாபாரி வந்து இங்கே வாங்கி போகிறான்றாங்க. இப்போ வெளியில் வியாபாரி எல்லாம் வந்து இங்கே வாங்கி போகிறான்றீங்க. இப்போ நீங்களே போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் நேரடியாக சேல்ஸ் பண்ண முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியாது. டெல்லி வியாபாரிகன்னு வருவாங்க, பணம் அப்பயே கொடுத்துருவாங்க. நல்ல முறையிலே நடந்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். லோக்கல் வியாபாரி வருவாங்க, இதை இந்த கூடுக்காரர் இதை 1 டன்னு 2 டன்னு மெட்ராஸ் போடுவாங்க, பெங்களூர் போடுவாங்க, கோயம்புத்தூர் போடுவாங்க. இத்தனை ஊரும் பார்க்குவாங்க, அகெல்லாம் பார்க்குறதெல்லாம். நம்ம ஏரியாவில் வந்து டெல்லி வியாபாரத்தை தான் ஃபேமஸாக நடத்தி நிற்கிறோம். ஆமாம். இப்போ டெல்லி வியாபாரி வந்து அதிகபட்சமாக எவ்வளோக்கு வாங்கிக்கிறாங்க இது வரையிலும்? அதெல்லாம் ஃபிக்ஸ் இல்லை. 23, 24, 25 ரூபாய் கூட போன வருஷம்லாம் எடுச்சு. இந்த வருஷம் 20 ரூபாய், 21 ரூபாய், 22 ரூபாய் வரைக்கும் இந்த வருஷமும் எடுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே நடந்துனுக்குது. ஒரு 1000 செடி நட்டாலானா 7 டன்னு 8 டன்னு இருக்கிறோம் ஒரு கட்டிங்க்கு. 15 நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணுறோம். நல்லாவே போகுது. விவசாயிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, கட்டுப்படியாக. இந்த பப்பாளியிலேருந்து அப்போ பழம் சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த பழமாக மட்டும் சாப்பிட்றாங்களா இல்லை வேறு எதனா மதிப்பு கொட்டி எதனா செய்ய? இல்லை, இதுக்கு வந்து ஃபேஷியல்லு, ஃபேஸ் வாஷு, அதுக்கு மேலே டேப்லெட்டுக்கு ரெடி பண்ணுறாங்களாம். எத்தனோ ரகரகமாக பச்சைக்காயாவே அறுத்துன்னு போயிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் போகுது, ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கும் போகுது. பல விதமாக எல்லாம் இந்த ஜுரம் கீரம் எதனா வந்துச்சுன்னா கூட டாக்டர் கூட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பிட்றாங்க. நம்ம எப்படி ஆப்பிளே வந்து கிலோ 100 ரூபான்னு வாங்குறோம் பாரு, அந்த மாதிரி கூட அவங்க கொண்டு போய் விற்குவாங்களோ என்னமோ நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. இங்கே ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாகவே போகுது, ஜனம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாம். இதில் பப்பாளி செடி நடும்போது ஊடு பயிரை வந்து என்ன பண்ணுறீங்க? ஊடு பயிர் 3 மாதத்து பயிர் நீ என்ன பயிரானா பண்ணலாம். ஒரு 70-80 நாளைக்கு முடிஞ்சு போகிற பயிர் நீ என்ன பயிரானா ஊடு பயிர் பண்ணலாம். அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது பண்ணணும். அந்த செடிக்கு கொஞ்சம் பிளேஸ் விட்டுட்டு மற்ற பயிர் ஊடு பயிர் பண்ணணும். ஐயா வந்து சாமந்தியா நட்டுந்தார். ஆமாம், போன வருஷம் ஐயா சாமந்தி நட்டுந்தார். 3.5 லட்சத்து ரூபாய்க்கு விற்றாரு. இந்த பரங்கி செடி நட்டார். பரங்கி செடிலையும் ஒரு 9 லட்ச ரூபாய் வந்துருக்கும். இப்போ அதில் ஒரு 3 வந்துச்சு, இதில் ஒரு 9 லட்ச ரூபா வந்துச்சு. அவங்களும் வெளியூர், அவங்க வந்து தமிழ்நாடு, அங்கேருந்து வந்து இங்கே லீஸுக்கு போட்டுன்னு செய்கிறாங்க. நிலம் லீஸுக்கு எடுத்து? ஆமாம், லீஸுக்கு எடுத்து தான் பண்ணுறாங்க. ஆமாம். லீஸுக்கு வந்து எவ்வளோக்கு எடுத்துக்கிறீங்க? அது வந்து ஒரு 6 ஏக்கரா பூமிக்கு வந்து 1.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 3 போர் கொடுத்துருக்குறாங்க. 1.5 லட்ச ரூபா வருஷம் வந்துச்சேனா, ஒரு வருஷம் வந்துச்சேனா
ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே செலவு வந்துச்சுன்னா போர் செலவு வந்து யூரியா பார்த்துக்கணும். 5000 10,000 ஆச்சுன்னா போர் ஓனரு நிலத்துக்கார ஓனர் பார்த்துக்குவார். ஆமாம். இப்போ இந்த காய் பறிக்கிற இந்த பழத்தை பறிக்கிற போது அது வேலையாட்களை வைக்கிறீங்களா நீங்களே வந்து அவங்களே டில்லிக்காரரே வருவாங்க. டெல்லிக்காரங்க மகாராஷ்டிராக்காரரு ராஜஸ்தான்காரர் பசங்க வருவாங்க. டில்லிக்காரர் வந்தாலும் 40 பேர் வந்து இறங்குவோம். 1 மணி நேரத்துக்கு 5 டன்னு 6 டன்னு 4 டன் காய் கட் பண்ணிவிடுவோம். ஒரே ஹவரில் 1 ஹவரில் அவ்வளோ எடை பார்த்துக்கிறதா சரி. ஆமாம். அவங்க வந்து இன்னும் ஏதோ மத்தியான டைமு சாப்பாடு மாத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோங்க. சாப்பாடு மாத்திரம் தான் எல்லாரும் இது பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் பூரா நாமளே இது பண்ணிக்குவோம். ஆமாம். ரைட்டு. காசு வந்து உடனே கொடுத்துட்றாங்களா? அதில் எதனா வியாபாரி இழுத்தடிப்பு மாதிரி எதனா இருக்கா? இல்லைப்பா. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த பைப்பாளையத்தில் வந்து சிஎம் நர்சரிக்கார ஆளை வந்து எல்லாம் இந்த பக்கம் சுற்று வட்டாரம் இந்த பக்கம் ஏரியாக்கெல்லாம் நாற்றும் கொடுக்குவார். அதுக்கு மேல்பட்டு காயும் அவரே எடுத்துக்குவார். ஒரு நம்பிக்கைக்கு மேலே போத்தாகுது. அந்த நம்பிக்கை இன்னும் போகடிக்காமல் ஏதோ 1 ரூபா 2 ரூபா கம்மி ஜாஸ்தியாக கூட வியாபாரம் பண்ணுவார். பர்ஃபெக்டாக இருக்குவார் காசு ஒரு விஷயத்தில் வந்து. நம்மளுக்கு இன்னைக்கு காயை கட் பண்ணாரான்னா எனக்கு இப்போயே ஆகணும்னா தோட்டத்திலே செட்டில்மெண்ட் பண்ணுவார். நம்பிக்கையாக விட்ட ஆளுகளுக்கு மக்கான என்னன்னு காசை கொண்டாந்து கொடுத்துருவார். டில்லிக்காரர் வந்து பேமெண்ட்டுக்கு காசு போட்டுருவார். ஆமாம். அட்வான்ஸ் மாதிரி எதனா காசு கொடுக்குறாப்டியா? யாரும் இல்லை அதெல்லாம் இல்லை. ஆஹா. சரி. நீங்கள் நர்சரியில் வந்து வேற பாண்டிச்சேரியிலேருந்தெல்லாம் கூட வந்து வாங்கி போகிறேன். ஆமாம். உன்னுடைய ஸ்பெஷல் என்ன? உன் நர்சரியுடைய ஸ்பெஷல் என்ன? குவாலிட்டின்றது பார்த்தாங்களான்னா செடியை பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம வாயில் என்ன வேணால் சொல்லலாம், நீ என்ன வேணால் பேசலாம். குவாலிட்டின்றது வந்து செடி வந்து தோட்டத்தில் நல்லா வந்துச்சானா நீ 4 பேருக்கு அறிமுகப்படுத்துவேன். 4 பேர் அழைச்சின்னு வருவாங்க. நான் எங்களுது வந்து 15 வருஷம் சர்வீஸ்லேருந்து இது பண்ணின்னுக்கிறோம். நர்சரி நாங்கள் 15 வருஷமாக இந்த போட்டுனுக்குறோம். அது இத்தினா நம்மளுக்கு தெரியாது. இப்போ இத்தினால வந்து அங்கே இங்கே ஒடுவத்தூர் ஆலங்காய்பள்ளம் இப்படி பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி டேம் ரோடு கிருஷ்ணகிரி பாலக்கோடு இந்த ஏரியாக்காரர் மொத்த பேரும் வாங்கிட்டு போவாங்க செடி. முன்னே அப்படி பண்ணி நின்றோம். இப்போ என்ன பண்ணுச்சு, இப்போ நம்ம ஊர்லேயே லோக்கலில் ஒரு டில்லிக்கார வியாபாரி வந்து நல்லா பெரிய ஆள் ஒரு சேட்டு ஆள் வந்து நீ இந்த பக்கம் காயெல்லாம் நீயே வாங்கி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொன்னாங்காட்டியும் இப்போ 2-3 வருஷமாக இருந்து நாமளே காய் எடுக்கிறோம். துட்டு வரைக்கும் இன்னும் பார்க்குற இல்லை. வாக்க சொன்னால் பணம் கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. குவாலிட்டியான இதே கொடுக்குறோம். நாற்று தரமாக காய் விடும். ஒரு செடி வந்து 200 கேஜி கூட வச்சுக்கும். நல்லா தரமாக எல்லாம் எடுத்தாங்களாண்ணா ஒரு செடியில் 200 கேஜி கூட விடும். ஆமாம். நெல் ப்ராஃபிட்டே வருது. அந்த விதை போடுறீங்களா ரெட் லேடி? ஆமாம். அது எங்கே வாங்குறீங்க? அது வந்து தாய்வானப்பா. அப்போ நம்ம நாட்டில்? நம்ம நாட்டில் இல்லை. தாய்வான் ரெட் லேடி அது பேர். அது வந்து 786 வாங்க. அதில் கூட டூப்பு ஏதோ கொண்டாந்து போட்டு நிற்கிறாங்க. எத்தனோ பேர் எத்தனோ ரகமாக எல்லாம் சில பேர் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அடிபட்டு போயிட்டாங்க ஜனம். இப்போ நம்மளது வந்து நல்லாவே நடக்குது. நாம் வந்து நாற்று கொடுக்குறதுனால காய் வாங்கிக்கிறதுனால குவாலிட்டியாக கொடுத்தா தான் நம்ம போய் காயை வாங்குவாங்க. நான் இன்னும் மறுபடியும் நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் வருவாங்க. ஆமாம். சரி. அந்த விதை வந்து கிலோ எவ்வளோ விலை? கிலோ இல்லைப்பா. அது வந்து 10 கிராம் பேக்கெட்டு 4600 ரூபாய். 10 கிராம் பேக்கெட்டு 400 செடி வருது அதில். ஆமாம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஒரு கிலோ விதை வந்து ஒரு 4.5 லட்சம் 5 லட்ச ரூபா ஆகிற மாதிரி இருக்குது. அது நம்ம கிலோ கணக்காக வாங்குறதுல 10 கிராம் பேக்கெட்டு 4600 ரூபாய் ஒரு பேக்கெட்டுடைய விலை. 400 கொட்டை வருது. 400 கொட்டை வருது. சில பேர் 20 ரூபாய் செடின்னு விற்கிறாங்க அத்தேவே. நாம் வந்து ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் 1 ரூபா முன்ன பின்ன கொடுத்துட்றோம். நம்மளுக்கே காய் கொடுக்குறாங்க. இந்த ஏரியா பூரா நாம் தான் காய் வாங்குகிறோம். ஆமாம். சரி. இப்போ இவ்வளோ நேரம் வந்து பப்பாளி விற்பனையுடைய சிறப்பை பற்றி சொன்னீங்க. இந்த பப்பாளி செடியினுடைய மைனஸ் என்ன? இல்லை இது கொஞ்சம் எனக்கு இந்த பயிர் பண்ணுற போது இது கொஞ்சம் இந்த செடியை வந்து சிரமமாக்குது அப்படின்னு இது யாரும் குறைய என்ன சொல்லுவீங்க? சிரமமாக்குதுன்னு குறை என்ன சொல்கிறதுன்னு எவ்வளோ எல்லா விஷயம் சொன்னீங்க. இல்லை இது வைரஸ் வந்துடுது, இது கொஞ்சம் எனக்கு கஷ்டம், இல்லை இந்த ஈல்டு கொஞ்சம் வராது போயிடுது அப்படின்றது எதை சொல்லுவீங்க? அது குறைய தண்ணி வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா பப்பாயா செடிக்கு வந்து கொஞ்சம் காஞ்சி முகமாகவே தண்ணி விடணும். தண்ணி சின்ன செடி இளஞ்செடியில் வந்து வெகுல நிறையா வந்தப்போ பூ நல்லா ஏறுறப்போ நல்லா தண்ணி பாய்ச்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேர் எல்லாம் அடிபட்டு போகிறது எப்படின்னா இளஞ்செடியில் ஜாஸ்தியாக தண்ணி விட்டால் மஞ்சள் கலராக வந்து அது பாட்டுக்கு அதே நோய் வந்துடும். வைரஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணோம்னா அடியில் மாத்திரம் நம்ம மாட்டு எருவு ஆகட்டும், கோழி எருவாகட்டும், இந்த குறை எருவாகட்டும், இந்த மாதிரி எருவுக்கு ஒரு செடிக்கு வந்து 10 கிலோ கூட நீ போடலாம். அந்த செடியை விட்டு 1 அடி தொலைவில் போடணும். 1 அடி தொலைவில் போடணும். நீ மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணோன்னா
ஒரு 200 கிராம் 100 கிராம் 50 கிராம் 30 கிராம் அப்படி செடியை பொறுத்து நீ செடிக்கு எவ்வளோ ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி போடணும் உரம். இப்போ வெளி மாநிலத்திலேருந்தோ இல்லை வெளி மாவட்டத்துலேருந்து செடி கேட்குறாங்கனாக்கா நீங்கள் பார்சல் மாதிரி பண்ணி அனுப்ப முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, வெளியேன்னா ரொம்ப லாங்கன்னா கஷ்டம். நம்ம ஏரியாலன்னா இந்த பக்கம் கிட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர்னா ஏதோ ஒன்று டிரான்ஸ்போர்ட்டிங்கிறது இல்லை பணம் கொடுத்தாரான்னா அனுப்பிச்சு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 30-40 கிலோமீட்டர்னா டிரான்ஸ்போர்ட்டிங்காக பார்த்துக்கினாலன்னா நான் அனுப்பிச்சி விடுவேன். உங்களுடைய தொலைபேசி நம்பரை சொல்லுங்க பார்க்கலாம். 9652582877. எங்கள் ஊர் பேர் வந்து பைப்பாளையம், குப்பம் மண்டலம், பைப்பாளையம் கிராமம், சித்தூர் ஜில்லா. எங்கள் ஊர் பேர் இதுதான். என் பேர் வந்து சிஎம் நர்சரின்னு சொல்லுவாங்க. சிஎம்னா சின்ன பையன்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த ஏரியா முழுவதும் தெரியும். ரொம்ப நன்றிங்க. ஓகேண்ணா.